I am Dr. Sivaji, consultant neurologist and neuropsychiatrist, சரஸ்வதி ஹாஸ்பிட்டல், மடிப்பாக்கம், சென்னை. இன்னைக்கு நம்ம பார்க்குறது டிமென்ஷியாங்கிற மறதி வியாதி. இன்றைக்கு பார்த்தீங்கன்னா இந்த மறதி வியாதி ஒரு காலத்தில் ரொம்ப வயசான காலத்தில் தான் வரும். இன்றைக்கு பார்த்தோம்னா இளைய தலைமுறைகள்லேருந்தே இந்த டிமென்ஷியாங்கிற வியாதி காணப்படுகிறது. ஏறக்குறைய 35-40 வயசுலேருந்து தொடங்கி 70-80 வயசு வரலையும் டிமென்ஷியாங்கிற வியாதி. அதில் நிறைய சப்டைப்ஸ் இருக்குது. அல்சைமர் டிசீஸ், ஃப்ரான்டோடெம்பரல் டிமென்ஷியா, வாஸ்குலர் டிமென்ஷியா, நிறைய சப்டைப்ஸ் ஆஃப் டிமென்ஷியாஸ் இருக்குது. இந்த டிமென்ஷியா எப்படின்னா, நமக்கு மறதி, எங்கேயாவது ஒரு பொருளை வச்சுட்டு எங்கேயா வேறு இடத்துல தேடுறது, ஃபோன் நம்பரை மறந்துடுறது, கார் கீ எங்கேயா வச்சுட்டு தேடுறது, சில சமயம் நம்ம பாத்ரூம் போயிட்டா நம்ம ஃப்ளஷ் பண்ணாமல் வந்துடுறது, இல்லை கதவை திறந்து போட்டு மறந்துட்டு வந்துடுறது. இது மாதிரி நிறைய அன்றாட வாழ்வியலில் நாம் செயல்களை மறந்து வேறு எது தேடுவது, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பிரெயின் டீஜெனரேஷன், வாஸ்குலர் சேஞ்சஸ்ஸு, நிறைய காரணங்கள் இருக்குது. டிமென்ஷியா வந்த நோயாளி முதுமையில் அடையும் போது வழக்கமாக 50-60 மேலே வரும். இன்றைக்கெலாம் ரொம்ப சீக்கிரமாகவே வந்துடுது. இதுக்கு நிறைய காரணிகள் இருக்குது. நிறைய ஜெனட்டிக் காசஸ், டீஜெனரேட்டிவ் காசஸ், வாஸ்குலர் காசஸ், இன்ஃபெக்டிவ் காசஸ், நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம். நிறைய காரணங்கள் இருக்குது. இந்த டிமென்ஷியாங்கிற வியாதி இப்போ முற்றிலும் வேலை நாட்டுகளில் அதிகம், நம்ம ஊரில் இப்போ அதிகமாக இருக்குது. காரணம் நிறைய. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய வாஸ்குலர் டிசீஸ் பார்த்தீங்கன்னா டயபெட்டிஸ், ஹைப்பர் டென்ஷன், ஹார்ட் டிசீஸ் வர பேஷண்ட்டுக்கெல்லாம் நிறைய டிமென்ஷியா வருது. அதே சமயத்தில் எக்ஸப்ஷனல் டீஜெனரேட்டிவ் காசஸ் இருக்குது, லைக் அல்சைமர்ஸ் டிசீஸ். அந்த மாதிரி காரணங்கள் நிறைய சப்டைப்ஸ் இருக்குது. இதை நம்ம நோயாளியை டாக்டர் கன்சல்ட் பண்ணும்போது அவங்களுடைய ஹிஸ்ட்ரி டேக்கிங், அவங்களுடைய கிளினிக்கல் எக்ஸாமினேஷன், இமேஜிங், இதை வச்சுட்டு என்ன டிசீஸுங்கிறத கண்டுபிடிச்சி அந்த டிசீஸை கிளாஸிஃபை பண்ணி இனம் கண்டுபிடித்து அதற்கான மருத்துவங்களை நாம் மேற்கொண்டு நம்ம இந்த மறதி வியாதியிலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக விடுபடலாம். அதில் ட்ரீட்டபிள் காசஸ், அன்ட்ரீட்டபிள் காசஸ்னு இருக்குது. ட்ரீட்டபிள் காசஸ் நிறைய இருக்குது. விட்டமின் டெஃபிஷியன்சி, நியூட்ரிஷனல் டெஃபிஷியன்சி, தைராய்டு, மெட்டபாலிக் காசஸ்ஸு, இப்போ நிறைய சரிப்படுத்தக்கூடிய காரணிகளும் இருக்குது நிறைய. அதே மாதிரி சரிப்படுத்த முடியாத டீஜெனரேட்டிவ் ஜெனட்டிக் காசஸ் we can modify the disease with drugs. ஸோ அந்த அளவுக்கு டிமென்ஷியா இன்னைக்கு வயது விட முன்னாலே அட்வான்ஸ் ஆகி வருது நிறைய இடத்துல. ரெண்டாவது, ஆல்கஹால் ட்ரக்ஸ் நம்ம ஊரில் இப்போ அதிகமாக காணப்படுது. இளைஞர்கள் மத்தியிலும் நடுத்தர வயதினருக்கும் பார்த்தீங்கன்னா ஆல்கஹால் ப்ளஸ் ட்ரக்ஸுக்கு நிறைய பேர் அடிமையாக இருக்காங்க. இப்போ கென்னபிஸ் டைரெக்டாக இன்வால்வ் ஆகாட்டியும் கூட ஆல்கஹால் இட் வில் அஃபெக்ட் த பிரெயின். அதே சமயத்தில் மற்ற ட்ரக்ஸ், போதைப் பொருட்கள் நிறைய அதுவும் நரம்பு மண்டலத்தை பாதித்து இந்த மறதி வியாதி உண்டாக்குகிறது. இது மாதிரி நிறைய ஒரு 50-60-70 வகையான காரணங்கள் இருக்குது. இந்த காரணங்களை கண்டறிந்து தக்க வைத்தியம், ட்ரீட்மெண்ட்டை நம்ம எடுத்துக்கிட்டோம்னா இந்த வியாதியை மாடிஃபை பண்ணிக்கலாம். சில வியாதி ரிவர்சிபிளாக ஆகி நல்லாவே இருக்கிறாங்க. ஸோ அந்த அளவுக்கு உடனே ஒரு நியூராலஜிஸ்டை கன்சல்ட் பண்ணி அவங்களுடைய அந்த வியாதியை இனம் கண்டறிந்து ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டால் அதுலேருந்து விடுபடலாம், அல்லது வியாதியை தள்ளி போடலாம், அல்லது மாடிஃபை பண்ணலாம். அந்த அளவுக்கு இந்த வியாதியை பற்றி நிறைய நம்மள்ட்ட அவேர்னஸ் வேணும். உடனே டாக்டர்கிட்ட பார்த்து கன்சல்ட் பண்ணணும்.